அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா மிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து குடல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆட்டுக்கறியும் கொஞ்சம் குடலும் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டுக்கறி வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து குடல் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்ருக்குறேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கு. குடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு குடல் கறி சாப்பிட்டு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மச்சான் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து மச்சான் வாங்கிட்டு வந்தாங்க குடல் கறி. அப்போ சாப்பிட்டது. சரி, மறுபடியும் நம்மளே வாங்கி க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து குடல் கறி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி கடைக்கு போனதோட குடலும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 4-5 ஆட்டுக்குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே நல்லா விளவிலேன்னு தான் இருந்துச்சு. சரின்னு அதுலேருந்து ஒரு குடல் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வெந்நீர் தான் ஊற்றி கழுவணும். ஃபஸ்ட்டு 2 தண்ணி பச்சை தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. சிறுகுடல் மட்டும் நல்லா க்ளீன் பண்ண, அதை குடலை வந்து 2ஆக பரட்டி உள்ளே இருக்கிற அசடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா சுத்தமாகும். ஃபஸ்ட் டைமாக ஆட்டுக்குடல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண தெரியாது. கொஞ்சம் பயமாகவே இருக்கும். சரியாக க்ளீன் பண்ண தெரியாமல் நம்ம எடுத்துருவோமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் அம்மாலாம் க்ளீன் பண்ண அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து குடல் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக சிக்கன் மட்டன் கழுவுறது பார்த்திங்கன்னா 10-20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் குடல் கழுவுறது மட்டும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் கழுவி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் வந்து குடலை சுத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நானும் நிறைய செக் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி முடியவே முடியாது. எப்படியும் ஒரு 1 ஹவர்கிட்டையாவது ஆகும். ஒரு 3-4 தண்ணி வெந்நீர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ தான் குடல் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இப்போ குடல் வந்து ஒரு 2 தண்ணி தான் கழுவியிருக்கேன். இப்போ அதை வந்து பெருங்குடல் இருக்கு இல்லையா, பெருங்குடலை வந்து நல்லா கத்திரி வச்சு கட் பண்ணிட்டு தான் கழுவணும். ஏன்னா முழுசாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு வசதி இல்லாதனால கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நான் வந்து வெந்நீர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த மேலே வந்து சொரசொரப்பாக ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணும்போது அப்படி சுரண்டி எடுத்துடுறாங்க கத்தி வச்சு. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால் அதை நல்லா கையால் தேய்ச்சி தான் கழுவணுமே தவிர ஸ்கின்னை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கூடாது. இப்போ 2-3 தண்ணி நான் வந்து சும்மாவே அலசிட்டேன். இனி தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்நீர் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா சிறுகுடல் மட்டும் நான் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து சின்ன கம்பி போட்டு குடலை பரட்டி எடுத்து உள்ள அசடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். கையாலே தூக்கிட வேண்டியதானே, கையாலே கிண்டுவோம். கையாலே கிண்டு வேண்டியதில்லை. குடலில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் வந்து ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சிறுகுடலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து சின்குழி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ இந்த சிறுகுடலில் வந்து அந்த சதைப்பகுதி என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்கோல் லைட்டாக மாட்டிட்டு அப்படியே நம்ம அந்த பாவாடை நாடா கொறுக்கிறோம்ல, அந்த மாதிரி கொறுத்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சதைப்பகுதி இந்த பக்கமாக பிரண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து ஃபுல்லாக அந்த சதைப்பகுதியில் இருக்கக்கூடிய அசடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வலிச்சு விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குடல் வந்து நல்லா சுத்தமாயிடும். திரும்ப நம்ம மறுபடியும் அதை கம்பி வச்சு க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா சிறுகோலில் அந்த சிறுகுடலை மாட்டிட்டு இந்த மாதிரி சுருக்காக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற குடல் பிரண்டு வந்துடுமா. இப்போ அதே மாதிரி அந்த மேலே உள்ள சதைப்பகுதியை பிடிச்சிட்டு கையால் அப்படியே வலிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அசடு எல்லாம் வெளியே வந்து சிறுகுடல் வந்து நல்லா சுத்தமாயிரும். இந்த மாதிரி மீதி இருக்கிற சிறுகுடல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் சிறுகுடல் க்ளீன் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற குடலையும் நம்ம வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த குடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 தண்ணி கழுவியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெந்நீர் ஊற்றி கழுவிட்டேன். அதுக்கப்புறம் 2 தடவை பார்த்திங்கன்னா மறுபடியும் வெந்நீர் ஊற்றி மஞ்சத்தூள் வேணும்னா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிடலாம். இப்போ 4வதாக மறுபடியும் வெந்நீர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3-4 தடவை கழுவுணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து குடல் வந்து சுத்தமாக கழுவி எடுக்க முடியும். எத்தனை தண்ணி? இது 3வது தண்ணி. வேற போதுமே. சரி, இன்னும் 2 தண்ணி. போட இப்படியே வெந்துடும். குடல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்பப்போ வெந்நி போட்டு எனக்கு ஊற்றுறது இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப ஓவராக வெந்நி ஊற்றி கழுவிட்டு இருக்கேன், இதிலே குடல் வந்து வெந்துடும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாள் தண்ணி வெந்நி ஊற்றி கழுவி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நிறைய வெந்நி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்சிக்கிடுவேன், நல்லா வெட்டணும்னா. இப்போ வந்து குடல் வந்து சின்னதாக கட் பண்ணிடலாம். கத்தி வந்து ஷார்ப் பண்ணிகிட்ருக்கேன். குடலையும் பார்த்திங்கன்னா பொதுங்கிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு குடல் எந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க, அல்ஹம்துலில்லாஹ் குடலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சமையல் ஸ்டார்ட் பண்ணது 1 மணி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பெரிய குடலில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சொரசொரப்பாக ஸ்கின்னு மாதிரி இருக்கும். அதை வந்து நிறைய பேர் எடுத்துடுறாங்க. அதை வந்து எடுக்கவே கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுது. அதனால் கத்தி வச்சு சுரண்டி அதை வேஸ்ட் பண்ணுறது இருக்கவே கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ சொல்லும் இந்த மாதிரி மேலே உள்ள ஸ்கின்னை வந்து எடுத்துடக்கூடாது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு அப்படின்னு. அதுலேருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி குடல் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீதி வந்து கடலைப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு கறி மசாலா குழம்பு வந்து அன்றைக்கே வச்சு சாப்பிட்டாச்சு. மீதி கொஞ்சம் குடல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரசம் வச்சு மிளகு கறி கூட்டு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் நினச்ச மாதிரி ரசம் வச்சு மிளகு கறி கூட்டு வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி வீடியோ போட முடியல, ஏன்னா குடல் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் இந்த குடல் மிளகு கறி கூட்டு நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.